இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், என் மகளே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், என் மகனே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால தினந்தோறும் காலையில உங்களோட பேசுகிறார். காலையில உங்களை பலப்படுத்திட்டா அந்த நாள் முழுவதிலும் அந்த பலன், அந்த கிருபை உங்களை தாங்கி நடத்தும்ல. அதனாலதான் அதிகாலையில ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 60:20 கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்களை பார்த்து சொல்றார், இன்னும் எவ்வளவு நாள் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது? இன்னும் எத்தனை நாள் இப்படியே ஆண்டவர் ஆறுதல் படுத்துறேன்னு சொன்னா துக்கத்துக்கு என்னதான் முடிவு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், என் மகளே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், என் மகனே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நம்மளை துக்கப்படுத்துகிற காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கத்தானே செய்து. இப்ப ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்தாரு. அவருக்குள்ள அது ஒரு துக்கமா இருந்துகிட்டே இருந்தாரு. இந்த குறைவு எப்ப மாறும், ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை எப்ப நிறைவேறும் நீ. ஆனா அதே துக்கத்துக்குள்ளேயே ஆண்டவர் வைத்து விடவில்லை. 25 வருஷம் காத்திருந்தார். அதற்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறார். அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து நிந்தையை மாற்றி குறைவை நிறைவாக்கி துக்கத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்கிட்டார்ல ஆண்டவரு. தாவீதை பாருங்களேன், இளம் வயதுல கோலியாத்தை வீழ்த்தினார். அதன் பிறகு நிறைய வெற்றி பெற்றாலும் இன்னொரு பக்கம் சொந்த மாமனார் கொலை பண்ண தேடுகிறார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா சொந்த மகன் கொலை பண்ண தேடுகிறான். அந்த மாதிரி நிறைய துக்கம், நிந்தை, அவமானம், கேவலமான பேச்சுகள். ஒரு ராஜாவா இருந்து இதெல்லாம் கூட அவர் சந்தித்தார். இந்த துக்கம் எப்ப முடியும் என்று சொன்னால் தேவன் அதற்கு முடிவு உண்டாக்கினார். அவரை துரைத்து கொண்டிருந்த மாமனார் ஒரு முடிவை உண்டாக்கி அதிலிருந்து விடுதலை கொடுத்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனை துரத்திக்கிட்டே வருது, துக்கமாவே இருக்குது அப்படின்னா என்றென்றைக்குமே அது வரப்போவதில்லை. ஆண்டவர் சொல்றார், உன் துக்க நாட்கள் முடிந்து யாருக்கு தெரியும்? இன்னைக்கு முடிவை உண்டாக்குவார். விசுவாசிங்க. நம்முடைய துக்கத்தை ஒரு முடிவை உண்டாக்கி சந்தோஷமாய் மாற்றத்தான் இயேசு சிலுவையில நம்முடைய துக்கங்களை கூட சுமந்தார் என்று ஏசாயா 53:4 வாசிக்கிறோம். அப்போ உங்களுடைய துக்கங்களை, உங்களுடைய பாடுகளை சிலுவையில இயேசு சுமந்திருக்கிறார். ஏன் துக்கத்தை சுமக்கணும்? நம்முடைய துக்கத்துக்கு முடிவை உண்டாக்கத்தான். அப்ப இன்றைக்கு உங்களை துக்கப்படுத்துகிற காரியம் என்ன? ஒரு குறைவு, மனுஷரால் வர பிரச்சனை, ஏளனம், ஒரு வியாதி, ஒரு கஷ்டம், ஒரு தேவை, என்ன காரியம் எதுவா இருக்கட்டும், ஆண்டவரே இந்த துக்கத்துக்கு ஒரு முடிவை கொடுங்க. நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க, எனக்கு முடிவு வேணும், ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்குறீங்களா? அப்படி இருதயத்துல கை வைங்க. தகப்பனே, உன் துக்க நாட்கள் முடிந்து போக நீ வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. என்னை துக்கப்படுத்துகிற காரியம் இதுதான், இதுக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்க. ரொம்ப நாளா வருஷக்கணக்கா இது துக்கப்படுத்திக்கிட்டே இருக்குது. இதுல ஒரு அற்புதம் செய்து துக்கத்துக்கு முடிவை உண்டாக்குங்க. நான் விசுவாசிக்கிறேன், அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.